Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு யம்மியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி, அது எப்படி பண்றதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கோதுமை ரவை அடை தோசை தான் செய்ய போறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கோதுமை ரவையை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை ரவையை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, இது மூணையும் சேர்த்து இதையும் நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த கோதுமை ரவை அப்புறம் பருப்பு இது எல்லாமே ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு அடை தோசை அரைக்கிற மாவு ரெடி பண்ண முடியும் ஈஸியாக. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, 3 பருப்பு நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். அந்த 3 பருப்பையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையையும் சேர்த்துக்கலாம். நார்மலாக அடை தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. கோதுமை ரவையில் அடை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல், கருவேப்பிள்ளை கொஞ்சமாக, தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடை தோசைக்கு நம்ம மாவு எந்த அளவுக்கு அரைப்போமோ குறைன்னு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடை தோசை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போது இதுக்கப்புறமா எப்போ நம்ம அடை தோசை ஊற்றுற மாதிரி தான் தோசை தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெயை விட அடை தோசைக்கு, இந்த அடை தோசைக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்காக ப்ரொப்போர்ஷன் சொல்லிடுறேன். 1 கப் கோதுமை ரவை, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் உளுந்தப்பருப்பு. இதுதான் இந்த அடை தோசைக்குரிய ப்ரொப்போர்ஷன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசையை நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் பருப்பு கோதுமை ரவையெல்லாம் சேர்த்துருக்கனால அதெல்லாம் வேகணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தோசை ரொம்ப கருகிடும், ஆனால் வெந்திருக்காது. இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, தோசை ஊற்றிட்டு அது மேலேயே கொஞ்சமாக ஆனியன் பொடியாக கட் பண்ணி போடலாம், கொத்தமல்லி கட் பண்ணி போடலாம், புதினா கட் பண்ணி போடலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு ஆசையோ அதெல்லாம் சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றுனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் குருமாவை இதில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா அடை தோசையுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். அப்படி இல்லைன்னா கார சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை ரவை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஆப்ஷனில் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.